குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட வீட்டு தோட்டம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இது தோட மரம், இது கொச்சி மரம், இது கத்தரி மரம், தென்னை மரம், கத்தரி செடிகளை பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுண்டு. அது மட்டும் இல்லை, மாங்காய் பாருங்கள் பிஞ்சு வேறு பிடிச்சிது. இது விளையாட்டு மாங்கான்னு நினைக்கிறேன். இங்கே முருங்கை மரங்களை அழகான மாதுளங்காய் கூட நிற்கிது எங்களோட வீட்டு தோட்டத்தில். இன்றைக்கு காலையில் நாங்கள் மரவள்ளி தண்டுகள் நட்டோம். இந்த இருக்குது பாருங்கள், மரவள்ளி தண்டுகள் நட்டோம். அதோட இன்றைக்கி காலையில் கங்குன் தண்டுகளும் நட்டோம். இந்த இருக்குது பாருங்கள் கங்குனை. எங்களோட வீட்டு தோட்டத்தில் நிறைய பயிர்கள் இருக்குது. முருங்கை மரங்கள் நிற்கிது, காணாந்தி செடிகள் நிற்கிது, மாதுளங்காய் நிற்கிது, தென்னை மரம் நிற்கிது, மாமரம் நிற்கிது, தோட மரம் நிற்கிது, கத்தரி இருக்குது, கருவேப்பிலை நிற்கிது. இருங்க கருவேப்பிலையை காட்டுறேன். இவங்க இப்போ தான் கொஞ்சம் வெயிலுன்றதால இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க. கத்தரி மரங்கள் இந்த இருக்குது. தோட மரம் 2 தோட மரம் நிற்கிது. தென்னை மரம் இந்த இருக்குது. மரவள்ளி வளர்ந்துட்டு அன்றைக்கி நாங்கள் பிடுங்கினதால அதோட தண்டுகளை வச்சு தான் இன்றைக்கி போட்டோம் நாங்கள் பாத்தி. இந்த இருக்குது, இங்கேயும் போட்டிருக்கேன் பாத்தி. இதுதான் நான் நாட்டின தக்காளி செடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குண்டு. அது மட்டும் இல்லை, பீக்க மரம் கூட நிற்கிது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து போய் நிற்கிண்டு. ஒரு தோட மரம் நிற்கிது, அதில் தோடங்காய் இந்த இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இங்கே எவ்வளோ பெரிய தோடங்காண்டு. 3 பிஞ்சு நிற்கிது. இந்த ஒரு பிஞ்சு நிற்காங்க, அந்த 2 பேர் நிற்காங்க, அந்த நிற்காங்க. நிறைய பிஞ்சுகள் நிற்கிது. ஓ வா, எவ்வளோ பிஞ்சுகள் பார்த்தீங்களா? பிஞ்சுகள், தென்னை மரங்கள். இந்த பெரிய மாமரம், அதில் மாங்காய்லாம் நிற்கிது. இந்தாவும் நாட்டிருக்க மரவள்ளி மரங்கள், மரவள்ளி கிழங்கு இதா இருக்குது. இந்த அரிக்கி இந்த இருக்கு. எங்களை குட்டி கத்தரி செடி, கொச்சி மரம் தான் நிற்கிது. கற்பூரவள்ளி, எல்லோரும் பொழுதுபோக்குக்காகத்தான் வீட்டு தோட்டம் செய்வாங்க. சில பேர் சந்தைக்கு கொண்டு விற்கிறதுக்காக வீட்டு தோட்டம் செய்வாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வீட்டு தோட்டம் செஞ்சு சாப்பிடுவோம். இல்லாட்டி அம்மா சந்தைக்கு போகிறவ, அதனால் அவட்ட கொடுப்பேன். உங்களுக்கு வீட்டு தோட்டம் செய்ய பிடிக்குமெண்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.